ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான மெத்தடில் நம்ம முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். மாவு ஃபஸ்ட்டு சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் கடையிலே கூட வாங்கிக்கலாம். பச்சரிசி மாவு. 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து சலிச்சுக்கலாம். இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் ஓமம் எடுத்துக்கிட்டு கையில் இந்த மாதிரி நல்லா நுணுக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருங்க. இந்த மாதிரி 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் சேர்க்கும் போது ரொம்பவே சூப்பராக ஒரு முறுக்கு நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட. வெண்ணெய் இல்லைன்னா பரவாயில்ல, எண்ணெயை கூட நீங்கள் சூடு பண்ணி ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வெண்ணெய் சேர்த்து செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் முறுக்கு. வெண்ணெயை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மாவு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். விரலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணும் போதே கொஞ்சம் ஈஸியாக உள்ளே போகணும். மாவு கொஞ்சம் ஈஸியாக மாவு உள்ளே போகணும். அப்போ தான் நம்மளால் முறுக்குழால போட்டு மாவு ப்ரெஸ் பண்ண முடியும். இல்லைனா ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முறுக்குழால பிழியவே முடியாது. அதுக்காக ரொம்பவும் இலக்கமாக பிசைஞ்சிடாதீங்க, எண்ணெய் அதிகமாக குடிச்சிரும். சும்மா லைட்டாக விரலை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக மாவு உள்ளே போகணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனில் நீங்கள் முறுக்கு செஞ்சுக்கோங்க. எப்போவுமே மாவு போடுறதுக்கு முன்னாடி முறுக்குழால எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவும் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி மாவை நல்லா உருளையாக உருட்டிட்டு நம்ம முறுக்குழால போட்டு எண்ணெயிலே ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம பிழிஞ்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. கொஞ்சம் இப்போ ஸ்டவ்வை லைட்டாக குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். நான் முறுக்கு ஷேப்பாலாம் செய்ய போகிறதில்ல, நம்ம அப்படியே உடச்சி விட்டு தான் செய்ய போகிறோம். அதனால் அப்படியே எண்ணெயில் நான் பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துகிட்டு நம்ம உடச்சிக்கலாம். நீங்கள் முள்ளு முறுக்கு மாதிரியே செய்யலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம முறுக்கு ரவுண்டாக சின்ன சின்னதாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். ஒரு பக்கம் கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிட்டால் 2 பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முறுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம மாவை எண்ணெயில் சேர்க்கும் போது எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுட்டு இருந்தது பாருங்கள். இப்போ நல்லா இந்த கொதி அடங்கி வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி கொதி அடங்கிட்டு கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா எடுத்துட்டா போதும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம எண்ணெயிலே அப்படியே முறுக்கு சுட்டு எடுத்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப்பில் 1/2 கப் அளவுக்கு தான் மாவே எடுத்தேன். 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் கோதுமை மாவு. அதுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ முறுக்கு வந்திருக்கு. இதை நான் உடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு கவரில் இல்லை பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். வீட்டில் ஸ்நாக் கேட்குறப்போ நம்ம எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்பவே முறுமுறுப்பாக சூப்பராக வந்திருக்கு முறுக்கு. இன்ஸ்டண்ட்டாக இப்போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டக்குன்னு நீங்கள் இந்த அளவு மாவு போட்டு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக மாவோட அளவு கூட்டிக்கோங்க. எண்ணெய் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட குடிக்கவே இல்லை பாருங்கள். ரொம்பவே பர்ஃபெக்டாக நம்ம மாவு பிசைஞ்சு செஞ்சுருக்கோம். எப்பவும் ஒரே மாதிரி முறுக்கு செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல முறுமுறுப்பாக சூப்பராக இருக்கும்.
ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.